ஏலக்காய், தேங்காய் பால் வாசத்தோட இந்த நெய்யில தாளிச்சு கொட்டுன முந்திரி திராட்சை வறுக்கும்போது, ஐயோ! என்ன மணங்கிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பாயாசங்க. கேரளாலே ரொம்ப ஃபேமஸான அடப்பிரதமன் பாயாசம் தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு இருந்தா போதும். கடையிலே வாங்க தேவையில்ல. நம்ம வீட்லயே சூப்பரா அடை செஞ்சிரலாம். இதே பக்குவத்தில, இதே அளவுல செஞ்சு வச்சுக்கோங்க. ரெடிமேடா கடையிலலாம் விக்கிது. ஆனா, நம்ம குழந்தைங்களுக்குலாம் குடுக்கணும் அப்டின்னா, ஹெல்தியா குடுத்து தானே ஆகணும். அப்ப இதே மாரி செஞ்சு குடுங்க. சூப்பரா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கெட்டியா ஊத்திட்டீங்க அப்டின்னாலும், தட்டு இட்லி கணக்கா ஆயிரும். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதனால தான் ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு சேனலோட நேம்க்கு கீழ குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இதே அளவுல எல்லாம் டீட்டெயில்டா குடுத்துருக்கேன். தேங்காய் பால் 1ஆம் பால், 2ஆம் பால் கலந்து கலந்து ஊத்தும்போது, ஐயோ! மணம் அந்த அளவுக்கு மணமா இருந்துச்சு. எனக்கு பருப்பு பாயாசம் தான், சேமியா பாயாசம் தான் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாயாசத்த செஞ்சு குடுங்க. அப்புறம் இதுதான் வேணுன்ட்டு அடம் பிடிப்பாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு, சேனலை சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.